அஸ்ஸலாமு அலைக்கும். தற்பொழுது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சம்மாந்துறை கிளையின் ஏற்பாட்டிலே ஜனாசா எரிப்புக்கு எதிராக அடக்கம் செய்வதற்கு அனுமதிக்க கோரி ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடி அமைதி வழி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை இந்த லைவ் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பார்க்கக்கூடியவர்கள் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்து கொள்ளுங்கள். போட்ட பேர் கொஞ்சம் படி அப்போ கொஞ்சம் இல்லை ஜெய்சாமோட கோடிச்சது ஜெய்சாமோட கோடுத்தது அப்படியே எக்ஸ்ட்ரா பண்ணுங்க அப்படியே அவராடுங்க புதுசாக வந்திருக்கிறாங்க. சட்டத்திட்டங்களை மதித்து எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்குவார் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாட்டிலே நான் சொல்றது இது 25 பேருக்கு மேலே கூட்டம். தயவுசெய்து இந்த கூட்டத்தின் தொடர்ந்து மற்ற ஊடகப்படாது. சமூக இடைவெளி வேண்டி நாங்கள் செய்வோம். சமூக இடைவெளியில் 25 பேருக்கு மேலே கூட்டம். இதுதான் நாட்டில் சட்டம். இதில் பாருங்க பிரச்சனை இருக்கின்ற சமூக இடைவெளி இல்லை. சமூக இடைவெளி ஊழியர்கள்
சொல்லிட்டு போயிடுவோம் பாருங்க முன்னையும் கேட்டுதான் நீங்கள் கடைசியில் நடக்கும் தான் நீங்கள் எல்லா கேள்விகளும் ஆமாம், நாட்டு சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு பாதுகாப்பு தரப்பு எங்களுக்கு சொல்கிற அடிப்படையில் நம்ம அமைதியாக நம்ம ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் மாஸ்க் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மீடியாவில் எல்லாரும் மாஸ்களை போட்டு இடைவெளி விட்டு நில்லுங்க. பேனர் இடத்துல நடுவுக்கு வர சொல்லுங்க. நான் பண்ணு சார் பேசுறது தனியாக ஒரு ஃபோன் எடுங்க. பேனர் எடுத்துட முடியும். மற்றவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறி. கொஞ்சம் பின்ன தள்ளுங்க. அதுவும் பேச தம்பி மாஸ்க் போடுங்க. இல்லை நீ நாங்களே கூட்டி தான் நீங்க கூத்து காட்டுறீங்க. மாஸ்க் இல்லாத ஆளோடும் நீ பேசு. அஸ்ஸலாமு அலைக்கும். பெனருக்கு நடுக்குவா. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினத்தில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்ற பேர் இயக்கத்தை சார்ந்த நாங்கள் சம்மாந்துறை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகமாக இன்றைய தினத்தில் அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கும் முகமாக ஒரு அமைதி வழியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மிக பிரதானமான நோக்கம் என்னவென்றால், தற்போது இந்த நாட்டிலே நம்முடைய இலங்கை தீபகற்பத்திலே முஸ்லீம்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மார்க்க ரீதியாக எங்களுடைய இந்த ஜனாசாக்களை எரிக்கக்கூடாது, இந்த ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் அரசு என்பதே எங்களுடைய இந்த அமைதி வழி ஆர்ப்பாட்டத்தினுடைய பிரதானமான நோக்கமாகும். நாம் இதனை ஏன் செய்கின்றோம் என்றால், இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களாகிய நாங்கள் காலாகாலமாக இந்த நாட்டுக்கு விசுவாசியான மக்களாக வாழ்ந்தது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை பேணி வாழக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். தற்போது நடைபெற்று வருகின்ற எங்களுடைய ஜனாசா எரிப்பானது எங்களுடைய மக்களுடைய மனநிலையை சீண்டி பார்ப்பது போல் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய மக்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் மன ரீதியாக தாக்கத்துக்குள்ளாயிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்களுடைய இந்த நிலையை ஆசுவாசப்படுத்துவதற்காகவும் எங்களுடைய மக்களுடைய உரிமையை
இந்த அரசாங்கத்துக்கு சொல்வதற்காகவுமே நாங்கள் இன்றைய தினத்தில் சுகாதார வழிமுறைகள் அனைத்தையும் பேணி ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய தினத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வைக்கின்ற பிரதானமான நோக்கம் என்னவென்றால், கருத்து என்னவென்றால், எங்களுடைய ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்குங்கள். எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்காக உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள் 4 கடமைகளை செய்ய வேண்டியிருக்கின்றது. முதலாவதாக மரணித்த அந்த ஜனாசாவை நாங்கள் குளிப்பாட்ட வேண்டியிருக்கின்றது. இரண்டாவதாக அவனுக்கு கபனிட வேண்டியிருக்கின்றது. மூன்றாவதாக அவருக்காக நாங்கள் தொழுகை நடத்த வேண்டியிருக்கின்றது. நான்காவதாக நிலத்திலே அவரை புதைத்து அவரை நல்லடக்கம் செய்ய வேண்டியிருக்கின்றது. இந்த 4 கடமைகளும் உயிரோடு இருக்கின்ற முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமையாக திணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடமையை நாங்கள் செய்ய தவறினால் நாங்கள் எல்லாம் பாவிகளாக, குற்றவாளிகளாக அல்லாஹ்விடத்தில் நிற்க வேண்டிய ஒரு நிற்கத நிலை எங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதற்காக இந்த ஜனாசாக்களை எரிக்காமல் எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கின்றோம். இதை நாங்கள் மத ரீதியாக மாத்திரமல்லாமல் உலக சுகாதார அமைப்பு ஒரு வழிகாட்டலை இந்த உலகுக்கு கோவிட்-19 நோய் காரணமாக, அந்த வைரஸினுடைய தாக்கத்தின் காரணமாக இறக்கக்கூடிய மக்களை எப்படி அணுக வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை WHO என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார மையம் வழிகாட்டி இருக்கின்றது. அதிலே அவர்கள் ஒரு மரணித்தால் அவரை நல்லடக்கம் செய்யவும் முடியும், மண்ணிலே போட்டு அவரை புதைக்கவும் முடியும், அதே நேரத்தில் அவரை எரிக்கவும் முடியும் என்று 2 வகையான வழிமுறைகளை WHO சொல்லியிருக்கத்தக்கதாக இந்த இலங்கை திருநாட்டிலே இல்லை நாங்கள் அந்த 2வது வழிமுறையை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், அல்லது 1வது வழிமுறையை பின்பற்ற மாட்டோம், எரிக்கத்தான் செய்வோம் என்று எங்களுடைய உணர்வுகளில் தீயை இந்த அரசாங்கம் ஊட்டிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் யாரையும் இங்கே குற்றம் குறை கோருவதற்கு வரவில்லை. எங்களுடைய இந்த கருத்துக்களை உள்வாங்கி, எங்களுடைய மனநிலையை உருவாங்கி, எங்களுடைய மத அனுஷ்டானங்களை செய்வதற்கு வழிவகுங்கள், உலக சுகாதார மையத்தினுடைய அந்த கொள்கைகளுக்கு கட்டுப்படுங்கள் என்று இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம், அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களை எரிப்பதனால் உங்களுக்கு என்ன நன்மை நிகழ்ந்துவிடப் போகின்றது? எங்களுடைய சிசுக்களை நெருப்பில் போடுவதனால் இந்த நாட்டுக்கு என்ன நன்மை நிகழ்ந்துவிடப் போகுது என்று நாங்கள் கேட்கின்றோம். இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் இல்லையா நாங்கள் என்று கேட்கின்றோம். இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இல்லையா நாங்கள் என்று கேட்கின்றோம். மாலைதீவில் மையத்தை தாருங்கள், நாங்கள் அடக்கம் செய்கின்றோம் என்கின்றார்கள். எங்களுக்கு வெட்கமாக இருக்கின்றது. ஒரு வெளிநாடு வந்து எங்களுடைய ஜனாசாக்களை கொண்டு சேர்ந்து நாங்கள் அடக்கின்றோம் என்று கேட்கின்ற போது, நம்முடைய இந்த திருநாட்டில் காலாகாலமாக இந்த நாட்டுக்கு விசுவாசமாக வாழ்ந்து வரக்கூடிய இந்த முஸ்லீம்களுடைய ஜனாசாவை தரமாட்டோம், நாங்கள் எரிக்கத்தான் செய்வோம் என்று சொல்கின்றது எவ்வளவு அபத்தமான விஷயமாக இருக்கின்றது. நேற்றைய தினம் கூட 2 ஜனாசாக்கள், முஸ்லீம் ஜனாசாக்கள், ஒரு பெண் ஆண் 2 பேரை களுத்துறை மாவட்டத்தில் எரித்திருக்கின்றார்கள். சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதார பணிமனையின் ஊடாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்காலிகமாக ஜனாசாக்களை எரிப்பதை நிறுத்துங்கள் என்று ஒரு அறிவித்தல் கொடுக்கத்தக்கதாக நேற்றைய 24/12/2020 நேற்றைய தினம் 2 ஜனாசாக்கள் எரியூட்டப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய உள்ளங்கள் வெந்து நோகின்றது. பாடசாலைக்கு மாணவர்கள் செல்கின்றார்கள் இல்லை, பிள்ளைகள் படிக்கின்றார்கள் இல்லை, பெற்றோர்கள் சரியான முறையில் பிள்ளைகளை பராமரிக்கின்றார்கள் இல்லை, குடும்பத்தில் அல்லோலகல்ல திட்டம் இருக்கின்றது, வைத்தியசாலைக்கு செல்வதற்கு பயமாக இருக்கின்றது, PCR டெஸ்ட் எடுப்பதற்கு மக்கள் எங்களுடைய முஸ்லீம்கள் பயப்படுகின்றார்கள். எனவே இந்த மாதிரியான காரணங்களை எல்லாம் சுகாதார வழிமுறைகளை பணி செய்வதற்கு எங்களுக்கு இந்த அனுமதி தேவைப்படுகின்றது. We request, the purpose of gathering is to request the government to provide our janazas, our dead bodies, not to cremating, to bury respectfully. We request the government of Sri Lanka to provide our dead bodies, our Muslim brothers and sisters, to be buried in the land, in the soil. We request the government. The purpose of this protest is not to talk against the government, but to request the government to consider our feelings, our sensitivity, our internal burning, to consider, to reconsider the decision made by the government to give us to bury our bodies. That is the request that we make by this protest. World Health Organization already provide a guideline to whether a person
dying of victims of coronavirus can be buried and cremated. But the Sri Lanka government is only cremating, not letting our bodies to be buried in the soil, in the land. We are making a kind request. We plead the government of Sri Lanka, we plead the executive president of Sri Lanka to consider this matter and provide us permission to take our bodies into the soil, to bury our request. We again request the government to consider this guideline within the framework of the World Health Organization guideline. We request again and again the government of Sri Lanka to consider this sensitivity feeling of the people of Sri Lanka, the Muslims especially the Muslims and the Christians of Sri Lanka. We finally request the government to consider our request. Thank you very much. மேலும் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினத்தில் நாங்கள் இந்த புரொட்டஸ்டை நடத்துவதற்கு நாங்கள் போலீசாருக்கு கடிதம் கொடுத்திருந்தோம். அவர்கள் அனுமதியை மறுத்திருந்தார்கள். நாங்கள் சுகாதார நடைமுறைகளை பேணி இதை செய்கின்றோம் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தோம். அதே போன்று இராணுவத்துக்கு நாங்கள் அறிவித்திருந்தோம், NIDக்கு அறிவித்திருந்தோம், சகலருக்கும் அறிவித்தே நாங்கள் இந்த எங்களுடைய எதிர்ப்பு கோஷத்தை, எங்களுடைய இந்த ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற இந்த கோஷத்தை அரசுக்கு முன்வைத்திருக்கின்றோம். இதன் மூலமாக அரசு தங்களுடைய கருத்துக்கள் இருந்து கொஞ்சம் கீழிறங்கி மீண்டும் தங்களுடைய அந்த முடிவுகளை மீள்பரிசீலனை செய்து மீண்டும் இந்த ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு அனுமதியை எங்களுக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்றைய தினத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இங்கு வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உறுதுணையாக இருந்த பாதுகாப்பு நடைமுறைகளை பேணி இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு, இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை செய்வதற்கு உறுதியை வழங்கிய போலீசாருக்கு நன்றி கூறி இத்தோடு எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொள்கின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். අදදින අපේ මේ උද්ඝෝෂණය කරන්නට ශ්‍රී ලංකා පොලිසියේ සම්බන්ධර පොලිසියට අපි දැනුම් දුන්න ආකාරයේ පොලිසියෙන් අපිට අවසර ලබා දුන්නේ. නමුත් අපි සාමකාමීව මේ උද්ඝෝෂණය මෙතන දැනට පවත්වනවා. මේ උද්ඝෝෂණයට අපිට බාධා කරන්නේ නැතුව සේලෝ ආකාරයෙන් අපිට උදව් උපකාර කරලා පාර ජනතාව රැස් වෙන්නේ නැතුව අපිට ඉඩ වෙන් කරලා දුන්නු ශ්‍රී ලංකා පොලිසියේ සම්මාන්දුර පොලිස් ස්ථානාධිපතිතුමා ඇතුළු ඒ කාර්ය මණ්ඩලයට අපි ස්තුතිය පුද කර සිටින අතර මෙම උද්ඝෝෂණයට සහභාගී වූ අපේ ප්‍රදේශවාසී ජනතාවටත් අපි ස්තුතිය පුද කරන සිටින අතර අපේ අල්ලාහ්ගේ වහන්සේටත් අපි ස්තුතිය පුද කරමින් මෙම වැඩසටහන අපි මෙතනින් නිමා කරනවා. இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களுக்கு அமைதியான முறையில் நடத்துவதற்கு பாதுகாப்புத்துறை அனுமதி மறுத்திருந்தாலும் எங்களுக்கு இந்த இடத்திலே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் உதவி ஒத்தாசைகளை வழங்கிய ஸ்ரீலங்கா போலீஸின் சம்பாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களுக்கும் ஏனைய போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட சம்மாந்துறை பிரதேசவாசிகளுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு உதவி செஞ்ச எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதை நேரலையிலே பார்க்கின்ற மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இப்படி ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒவ்வொரு ஊரிலையும் நீங்கள் அமைதியான முறையிலே சுகாதார நடைமுறைகளை பேணியவர்களாக நாட்டுடைய சட்டத்துக்குட்பட்டு ஜனநாயக விழுமியங்களுக்கு உட்பட்டு இந்த அமைதி வழி போராட்டங்களை ஒவ்வொரு ஊரில் நீங்கள் தொடருங்கள். இது அரசுக்கு போய் சேரணும், ஜனாதிபதி இதை கேட்கணும், ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இந்த உரிமையை பெற்று தரணும். அப்படி என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே எல்லோரும் உங்கள் ஊரிலே நீங்கள் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி அமைதி வழி போராட்டங்களை தொடருங்கள் என்ற செய்தியும் சொல்லி நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.